இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. இது எப்படி நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி வீட்டிலே செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பார்த்துருப்பீங்க, அதிலே சிக்கன் பிரியாணி மாதிரியே தான் இதையும் செய்யணும். இப்போ அரிசி உடையாமல் குக்கரில் விசில் போடாமல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். தம் கட்டி செய்யலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா ஒரு சுடு தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சிக்குங்க. லேசாக நீங்கள் எடுத்தாவே வந்துடும். ஏன்னா சுடு தண்ணியில் நல்லா அலசிட்டு அப்புறம் தண்ணி மாற்றிக்குங்க. அதில் மேலே அழுக்கு பிசுபிசுப்புலாம் இருந்தால் போயிடும். இந்த மாதிரி உரிச்சிக்குங்க. இது நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கங்க. நான் முழுசாக கூட போட்டிருக்கேன், எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்ன்ட்டு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு 50 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய் போட்டுக்குங்க. இந்த பட்டை கிராம்பு அந்த மசாலா பொருள் எல்லாமே போட்டுக்குங்க. போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சிட்டு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க. நான் பொடிசாக இருக்குது 4 போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையான காரமோ போட்டுக்குங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு. நான் இதில் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசியில் நான் செஞ்சு காமிக்கிறேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்குங்க. கல்லுப்பு ஒரு 1/2 கைப்பிடி போட்டுக்குங்க. கல்லுப்பு சில பேருக்கு அளவு தெரியாது. மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. கருவை விடாமல் அடி பிடிக்காமல் வதக்கிக்குங்க. தயிர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. எலுமிச்சம் சாறும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டு இதில் எலுமிச்சம் சாறு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி நல்லா வரும். இப்போ ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்குங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்குங்க. ஏன்னா முதல்ல போட்டிங்கன்னா அடி பிடிச்சி நம்ம கரண்டியில் சுரண்டி சுரண்டி வதக்குற மாதிரி இருக்கும். இந்த டைமில் போட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிங்க. இப்போ அரிசி நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பாத்திரத்தில் அரிசி போட்டுட்டு அதுக்கு 1.5 அளவு தண்ணி ஊற்றுங்க. ஒரு எந்த பாத்திரமோ அளவு வச்சுக்கோங்க. அந்த அரிசியை கொட்டிட்டு அதுக்கு 1.5 அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி ஊற்றிக்குங்க. பச்சை தண்ணியாக ஊற்றுனோம்னா அது அரிசி வேகிறதுக்குள்ளே குழைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அரிசி நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். தண்ணியும் சூடாக இருக்கிறதுனால இது போட்டோன்னே ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வேகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடுங்க. இது தம் கட்டி நம்ம செய்ய போகிறோம். தட்டு போட்டு மூடிட்டு குக்கரில் நம்ம வாசரும் போட வேணாம், விசிலும் போட வேணாம். வெறுமனே தான் நான் மூடுறேன் பாருங்கள். இப்படி மூடினா ஒன்றும் பயம் கிடையாது. சில பேர் பயப்படுவாங்க ஏதாவது ஆகிடுமென்ட்டு. அது மாதிரிலாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம தம் கட்டணும். இதை கொஞ்சம் ஈரப்பதமாக தெரியுது பாருங்கள். எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அரிசி உடையாமல் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமாக தெரியுது. இதுக்கு நம்ம தம் கட்டணும். ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க.
தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே அந்த குக்கரை வச்சுட்டு அதே மாதிரியே நம்ம தட்டு போட்டு அந்த குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ அந்த ஈரப்பதெல்லாம் நல்லா இழுத்து ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். அரிசியும் உடையாமல் அந்த ஈரப்பசையாக இல்லாமல் நல்லாயிருக்கும், உதிரியாக இருக்கும். இப்போது காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்குங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. நெய் வாசனை பிடிக்கிறவங்க ஊற்றிக்கலாம், இல்லைனா கூட இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஊற்றி லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. இப்போ மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம சிக்கன் பிரியாணியும் செய்யணும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இது நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஹோட்டல் பிரியாணியை விட டேஸ்ட்டாகவே இருக்கும். இது மஷ்ரூம் பாருங்கள், நான் ஃபுல்லாக முழுசாக போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தெரியும். ரொம்ப பொடியாக கட் பண்ணால் அவ்வளோ தெரியாது. இதில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.